வணக்கங்க. என் பேர் பரணிதரன். என்னுடைய மிஸ்ஸஸ் விஜயஸ்ரீ. என் பொண்ணு அம்ரிதா. எனக்கு ஒரு பையன் சிபிஐ ஜெரஞ்சின்னு இருக்காரு. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக கோயம்புத்தூருக்குள்ள என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் ஜெயின் ஹவுசிங்ஸ் அப்படின்ட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் விலாங்குறிச்சி ரோட்டில் ஜெயின்ஸ் அனனியா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஏப்ரல் 2nd வீக்கு லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண புதுசில் எல்லா இடத்துலையும் நான் விசாரித்தேன். நான் 3 வருஷம் எனக்கு இந்த வீடு தேடின அனுபவத்தில் என்னுடைய அருவி கட்டிய வரையில் அது எல்லா வகையிலையும் நல்லா இருந்தது. மிடில் கிளாஸ் அண்ட் எபோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதனால நான் தாமதிக்காமல் போய் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணதுக்கு பார்த்தா பல அரிய காரணங்கள் இருக்குது. ஒரு சில முக்கியமான காரணங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று ரைட் ஜங்ஷன் அந்த இடத்துல இருக்குது. ரைட்டான ஜங்ஷன் அது. ரெண்டாவது நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கோயம்புத்தூரில் நிறைய மாசு அதிகமாக பார்த்தீங்கன்னா ரோடு, குப்பை, சவுண்டு இந்த மாதிரி மாசு உடைய ஏரியாவில் தான் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாசற்ற நிலைமையில் இருந்துச்சு. 3வது பாயிண்ட்டு. 4வது தண்ணி வசதியும் பார்த்தீங்கன்னா விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு தகுதியானதாக இருக்குது. விசாரித்த வரைக்கும் அவங்க ஜெயின் சரணியா குரூப்பும் தேவைப்பட்டால் நாங்கள் சாஃப்ட்வேர் பிளான்லாம் நான் போட்டு தந்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த ஃப்ளாட்ஸில் அங்கே இருக்கிற ஃப்ளாட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல காற்றோட்டமாகவும் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் எல்லாமே முக்கியமாக சொல்ல போனால் ப்ரோசோன் மால் பக்கமாக இருக்குது. இப்படி ஃபன் மால், ஏர்போர்ட்டுக்கு பக்கம், ஸ்கூல்ஸுக்கும் பக்கமாக இருக்குது. பக்கத்தில் கோயில்களும் பக்கமாக இருக்குது. எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இருந்ததுனால நான் யோசிக்காமல் எல்லா யோசனைக்கு பிறகு தாமதிக்காமல் நான் அந்த இடத்த புக் பண்ணேன். எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு எல்லா வகையிலையுமே என்னுடைய அறிவை கெட்டவர் நல்லா இருந்ததுனால அதை புக் பண்ணேன். நீ அதை சொல்ல முடியாது? இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயின் ஹவுசிங்கில் குழந்தைங்களுக்கு ஏற்ற அமெனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. என் குழந்தைங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஏற்ற அமெனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஜெயின் ஹவுசிங் அனன்யா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குட் வென்டிலேஷன் நல்லா இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால நாங்கள் ஒரு ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.